வணக்கம் மக்களே. தமிழகத்தில் தினம் தினம் நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்திருங்கள். விஜய்க்கு வெற்றி, ஸ்டாலினுக்கு பின்னடைவு, அரசியலில் திடீர் திருப்பம். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் சென்னை ஐகோர்ட் உத்தரவுப்படி சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்தி வரும் நிலையில் அதற்கு தமிழக வெற்றிக் கழகம் எதிர்ப்பு தெரிவித்தது. இதற்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த நிலையில்தான் கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. சிபிஐ விசாரணையை கண்காணிப்பதற்கு ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் விசாரணை குழுவை அமைத்து எஸ்சி உத்தரவிட்டுள்ளது. மேலும் இந்த வழக்கை சென்னை ஐகோர்ட் தாமாக விசாரணைக்கு எடுத்தது ஏன் என்று விளக்கம் அளிக்க சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு டமர் ஆணையம் அமைத்து முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்ட நிலையில் அதை மீறுவதா எனவும், எதையும் ஆய்வு செய்யாமல் தனி நீதிபதி எஸ்ஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டது தவறு எனவும் சுப்ரீம் கோர்ட் கருத்து தெரிவித்துள்ளது. இது டிவிக்கு வெற்றியாகும், ஆளும் திமுக அரசுக்கு பின்னடைவாகவும் பார்க்கப்படுகிறது. ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.